Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகங்கள் தான் கேளுங்க சார். லேட் பண்ணாம குயிக்கா கேளுங்க. ஏன்னா வீடியோ ஓடுறப்ப வந்து எம்டிஓ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. பரிகாரங்கள் தவிர மீதியை கேளுங்க. துல்லியமா சொல்ல முடியாதுங்க சார். அதான் தசாபதி வச்சு சொல்லலாம். நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன். ஒரு திருமணம் வந்து ஓரளவுக்கு இந்த தசா புத்தி அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி துல்லியமா சொல்லணும்னா அவங்களுடைய ஜாதகத்துல 2 குடையவன் 7 குடையவன் 11 குடையவன் கெடாம இருக்கணும். இவங்க 3 பேரும் கெடாம இருந்தாங்கன்னா பிளஸ் அதோட சேர்த்து கலசரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் கெடாம இருந்தால் இவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது திருமணம் நீங்க அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும். இந்த கிரகங்கள் கெட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அறுதியிட்டு சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. இந்த கிரகங்கள் கெடாம இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஜாதகர்களுக்கு திருமணம் விரைவாக நடக்கும், அல்லது அந்த காலகட்டங்கள் தசாபதி காலகட்டங்கள் நடக்கும்னு சொல்லி ஆணித்தரமாகவே சொல்லலாம். கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான பிராயசித்தங்களை தேடணும். ஓகேங்களா. இதுல பல பேர்த்துக்கு வந்து அந்த தசாபதிகள் வராம கூட இருக்கும். அந்த தசாபதிகள் வராத காலகட்டங்கள்ல கல்யாணத்தை தாமதப்படுத்தும். அப்ப அதுக்கு தாமதப்படுத்துக்கான விதிகளும் அதில் இருக்கும். அதை நாம பார்த்துக்கலாம். கோச்சார கிரகம் தொடர்புங்கிறது முக்கியம்தான். மேபி கோச்சார கிரகத்தை தாண்டி தசாபுத்திகள் தான் அவங்க ஜாதகத்தை இயக்கி கொண்டிருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு உங்களுடைய புரிதலுக்காக சொல்றேன். கோச்சார கிரகங்கள் எப்படினாலும் வந்து அந்த நீங்க என்ன கனெக்டிவிட்டியில வரும்னு நினைக்கிறீங்களோ அவனுடைய 50 வயசு காலகட்டங்களில் கல்யாணம் ஆகாம இருக்கலைங்களா, அவங்களுக்குலாம் வந்து போய் கலந்து போயிருக்கும். அவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்காம இருக்குல்ல. இப்ப கோச்சார கிரகங்கள் மட்டும் நாம பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஃபெயிலியர் ஆயிடுவோம். நாம இப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட நிலைகள் அவனுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய காலகட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத நாம பார்த்துக்கணும். அது முக்கியம். ஒரு ஜாதகத்துல 2 குடின்னு கெட்டு போயிட்டா, 7 குடின்னு கெட்டு போயிட்டா, 11 குடின்னு கெட்டு போயிட்டா, பிளஸ் வாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கெட்டு போச்சு. நான் சொல்றது கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா பிளஸ் சுக்கிரனும் கெட்டு போச்சு. 6-8ல மறையிறது, அஸ்தங்கம் பெறுறது, வேதனுடைய சாரத்தை பெறுவது அல்லது வக்ரம் பெறுவது இந்த நிலைகள்ல இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர்களுக்கு திருமணமே இல்லை என்று கூறணும். ஓகேங்களா. அப்ப அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி வந்து நாம வாழைக்காய் எப்படி தாரா வெட்டி கொண்டாந்து வச்சா பழுக்காத அந்த மாதிரி புகை போட்டு பழுக்க வைக்கணுமோ அந்த மாதிரி அதுக்குண்டான வேலைகள் என்னவோ அதை செஞ்சா பழுக்கும். அப்பதான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்காது. எல்லாத்துக்குமே ஜோதிடத்தில் தீர்வு உண்டு. தீர்வை தேடி போகணும், காலம் கடக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை பெறதுக்கான ஒரு தகுதிகள் 45 வயசு அப்படிங்கக்கூடிய ஒரு 50 வயசு அப்படிக்கூடிய ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு 60 வயசுல போய் குழந்தை பாக்கியத்தை அப்படின்னு சொல்றது 99% பாசிட்டிவ் இல்லை இல்லையா. அந்த மாதிரி காலம் கடக்கக்கூடாது எந்த விஷயங்களுக்கும். அந்த காலம் கடக்காட்டி செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலன் உண்டு, காலம் கடந்து செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலன் இருக்காது. அது இல்லாம வந்து ஒரு காலங்கள் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க சிரத்தை எடுத்து அந்த காரியத்தை முறையாக செய்ய மாட்டார்கள். அதுலதான் வந்து பலன் கெட்டு போறதுன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, வேற சந்தேகம்? ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் கனெக்ட் பண்ணி அதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, அது ஒரு நாளைக்கு தனியாவே சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, வேற டவுட் சொல்லுங்க சார். கேள்வியை கேளுங்க. எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். நல்லா கவனிங்க. 12 பாவங்களுக்கு அந்த பாவங்களை நீங்க என்ன பிரிச்சு எடுக்கிறீங்களோ அந்த 12 பாவக காரகத்துவங்களுக்கும் அந்த கேள்விகளுக்கும் விடை ஒரே விடைதான். அந்த அதிபதிகள் கிடக்கூடாது. கெட்டுதாங்கன்னு சொன்னா கால நிர்ணயம் பண்ண முடியாது. கெட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை பலப்படுத்த வேணும் கிரகத்தை. ஓகேங்களா. இப்போ ஒருத்தருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போனா எப்படி நம்ம டாக்டர் போய் வைத்தியம் பார்க்குறோம், அந்த மாதிரி வந்து கிரகம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும் அதை பண்ணணும். அதை பண்ணணும்னா சரியாகும். அது அந்தந்த பாவகத்துக்கு. இப்போ உதாரணத்துக்கு உத்தியோகங்கிறது 6ஆம் பாவம், தொழில்னா 10ஆம் பாவம், கூட்டு தொழில்னா 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோன்னா ஒருத்தர் கூட்டு தொழில் செய்யறாரு, கூட்டு தொழில் நஷ்டம் ஏற்படுறது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த 7ஆம் வீட்டு குடைவன் 7க்கு வீடு கொடுத்தவன் அவன் வாங்கிய சாரநாதன் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அது கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அதுல பிரச்சனை வரும். பிரச்சனை வருதுன்னா அதை தவிர்க்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான பிராயசத்தை சொல்லுங்க. தவிர்க்கவே முடியாது அப்படின்னா பேசிக்கலா முடியாது அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். 2 குடையவன் 5 குடையவன் 9 குடையவன் 11 குடையவன் கெட்டு போயிட்டான்னா இவன் காலம் ஃபுல்லா கடங்காரம் தான். ஓகேங்களா.
இவனுக்கு பரிகாரத்தை நீங்க சொல்லி என்ன பண்ணுவீங்க? இது ஃபண்டமெண்டல் தியரி. வித்தியாசம் புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு, அப்ப இதுக்கு தீர்வு இல்லையா? இதுக்கு இல்ல, இது இப்படிதான், இதுக்கு ரூல்ஸ் தான். ஓகேங்களா? அப்ப சரி, அவனை என்ன பண்ணலாம்? அவனும் தொழில் செய்வான், தொழில் செய்ய நஷ்டம் ஏற்படும். ஆனா காலம் உருண்டோடி கொண்டு இருக்கும், காலத்தை தொடர்ந்து பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருப்பான். ஒரு குடும்பத்துல 7.5 சனின்னு சொல்லி வந்திருக்கோம் வச்சுக்கங்களேன். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள் 4 பேருக்குமே 7.5 சனி, அஷ்டம சனி, வேற ஏதாவது கண்ட சனி, இந்த அரிசாசம் சனியில கிராஸ் ஆகி நடந்துருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த துன்பங்கள் துயரங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இதுல தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அதுக்குள்ளான தீர்வை தேடி போகும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுத்தமான வழிகள் கிடைக்கும். தீர்வை தேடி போக முடியல, தேர்தல் அப்படின்னு சொன்னா அந்த வழிகள் கிடைக்காது. அப்ப பிராயசத்தம் தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பிராயசத்தை தேடினா விடிவு கிடைக்குமானா கண்டிப்பா நிச்சயமாக உண்டு. சரி, இப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க. இப்ப அந்த இடத்துக்கு போலாம். 2, 5, 9, 11 கெட்டு போயிட்டானா சொந்த தொழில் செய்யக்கூடாது. சொந்த தொழில் செய்யக்கூடாது, உத்தியோகத்துக்கு போகலாம். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்ப இவன் சொந்த தொழில் செஞ்சானா கடன்காரன் ஆவான், உத்தியோகத்துக்கு போனா கடன்காரன் ஆக மாட்டான். வித்தியாசம் புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட் வச்சுக்கலாம். அப்ப இவனுக்கு கடன் இருக்குமா? கடன் இருக்காதா? கண்டிப்பாக கடன் இருக்கு. உத்தியோகத்துக்கு போனாலும் அவனுக்கு பொருளாதாரத்தை அவனால சமாளிக்கக்கூடிய அளவு கடன் இருக்கும். தொழில் செய்யறவனுக்கு பொருளாதாரம் சமாளிக்கக்கூடிய அளவு கடன் இருக்கு. கடன் மிஞ்சி கடனாக இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட் வச்சுக்கிறேன். அப்ப எதை சார்ந்து அவன் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, எடுத்துக்கிறது கண்டிப்பா சந்திரன் 6, 8, 12 போனவனும் கடன்காரன் தான். ஓகே, லக்கணத்துக்கு 6, 8, 12 போயிட்டாலும் கடன்காரன் தான். லக்கணத்துக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தாலும் கடன்காரன் தான். குரு சந்திரன் 6, 8, 12 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் தான் சகட தோஷம். இந்த சகட தோஷம் என்ன பண்ணணும்னா ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 32 வயது அல்லது 35 வயது வரைக்கும் அந்த போராட வேண்டியதா இருக்கும். பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே, சகட தோஷனுடைய பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், சுபமா இருக்கும், நல்லா இருக்கும். சகடை பண்ண முடியாது சார். காலம் ஃபுல்லா கடன், அதுக்கு பேரே காலம் ஃபுல்லா கடன்காரன் தானே. அவன் இறக்க தருவாயும் கடனாக தான் இருப்பான். கடனா இருந்தா இறக்க முடியும், அதில் மாட்டுக்கிறதுக்கு இடமே கிடையாது. 6, 8, 12 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய அளவுல கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது. அதை தாண்டி இவன் காசு கொடுத்தாலும் இவனுக்கு வராது. இவன் யாருக்காவது கடன் கொடுத்தான், இவன் கடன்காரன் இருந்தாலும் பொருளாதாரம் இருக்கும் இல்லைங்களா, இவன் கடன் கொடுத்தாலும் அந்த கடனை திருப்பி வாங்க முடியாது. அது அவனுடைய தலையெழுத்து. வராது. சொல்லுங்க மேடம். எல்லாருமே கடன் வாங்குவாங்க. இன்றைய காலகட்டங்களில் இன்றைய நாளில் எல்லோருமே கடன் வாங்குவாங்க. பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அது நீங்க என்ன டாட்டா பேர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பானி அதானி வரைக்கும் கடன் வாங்கிட்டு ஊரட்டு ஓடுறவங்க பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கடன் வாங்குவாங்க, எல்லாருமே தொழிலுக்கு கடன் வாங்குவாங்க, கோடி கோடியாக தான் கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? எப்பவுமே அந்த ஜாதகம் 6ஆம் வீட்டுடைய தசாபதி வேலை செய்யும் இல்லைங்களா, அப்ப வாங்கத்தானே செய்வான். அவ்வளவுதான் கான்செப்ட். என்ன ஏனே பப்ளிக் ஓடி கடைக்காக வந்துட போறேன். மருந்து குடிச்சுட்டா தீர்ந்து போச்சு. செல்வராம் கேக்குறாப்ல, கடன் வாங்கினா எந்த பிரச்சனையும் கூடாது, மருந்து குடிச்சுட்டா தீர்ந்து போச்சு, அந்த பிரச்சனையும் வராது. வாங்குவேன். இது வேற சொல்லிவிட்டு சரி, கடன் எல்லை தாண்டி போயிடுச்சு, நாளைக்கு செத்து போயிடலாம்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? நீ கேட்டதால சொல்லி சொல்றேன். கடன் ஒருத்தனுக்கு ஒரு எல்லை தாண்டி போயிடுச்சு, செத்து போயிட்டா என்ன பண்றது? செத்துட்டாதான் விடிவு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நரசிம்மர வழிபாடு, சக்கரத்தார் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா கடங்காரன் அவன் விட்டு விலகி போயிடான். கருவம் முடிச்சவனே கொடுக்குறவனே குடுறான்ட்டு அவன் போயிடுவான். கடன் இருந்து சமாளிக்கதான் வழி. இவன் கடங்காரன் தான். ஓகேங்களா? இவனுக்கு அந்த தொல்லையில இருந்து நிவர்த்தி கிடைச்சிடும். ஓகே, அடுத்து பிளான் பண்ணிட்டியா? நரசிம்மர் வழிபாடு கெட்டியே புடிச்சுக்கிட்டான்னு சொல்லி சொன்னா கடன் நிச்சயமாக அடைக்கப்படும். எப்படின்னு கேட்டுக்குங்க, வீடியோல ஓடிக்கிட்டு இருக்குது வேற, நல்லா கவனிச்சிங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டான்,
சோசியல் மீடியாவில் இப்படி ஒருத்தன் பேசலாம் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. டோட்டலா பலாப்பாக்கி உன் சொந்த பந்தம் சொற்றம் உறவுகள் எல்லாரும் கொண்டாந்து கட்டணம் கட்டிடுவாங்க. உன்னுடைய கட்டணம் கட்டி முடிச்சிருவாங்க. கவனிச்சிட்டீங்களா? அவனுடைய கண்ணை கட்டி முடிச்சிருவாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இருக்காது. ஆனா அவனுடைய கண்ணை கட்டி முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தான்னு சொல்லி சொன்னா ஒரு எல்லைக்கோடு தாண்டின உடனே அவனை நடுத்தருவில் கொண்டு நிறுத்திடுவாங்க. கடங்காரங்க யாரு கடன் வாங்கினாலும் நடுத்தருவில் கொண்டு நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா? நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த உறவுகள் சொந்த பந்தம் அன்னைக்குதான் அவனுக்கு வருவாங்க. வந்து கண்ணை கட்டிட்டு போயிடுவாங்க. நடுசந்தியில முச்சந்தில நிறுத்துறது கன்ஃபார்ம். இது வராம வந்துருன்னு நினைச்சிடாதீங்க. இது வந்தா அவன் கடங்காரன் கடன் வந்து ரிலீஃப் ஆயிடுவான். அதுக்கு கூட எந்திரிச்சிருவான் மேல. ஓகே ஓகே. அடுத்த கேள்வி சொல்லுங்க சார். தம்பி தண்ணி மட்டும் வந்து கொடுங்க. ராசி கட்டம் 12 கட்டம், உபய ராசி 4 கட்டம். புரியல. 3 கட்டத்துல தான் புரியல. ஆமா சார். துலாமா பெரும்பாலும் 3 உபயராசி தான் இருக்குது. நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கோம். உபயராசி 4 ராசியும் இருக்குது. ஓகேங்களா? சமீபத்துல கூட நாங்க ஒரு ஜாதகம் போட்டிருந்தோம். இருக்கு, எல்லா கட்டத்திலும் இருக்கும் சார். 4 கேந்திரங்கள்லயும் இந்த கேந்திரங்கள்ல 4 கேந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? உபயராசிகள்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அற்புதமான மேன்மையான பலனை அனுபவிப்பான். சகல சௌபாகியங்களும் அவனுக்கு கிடைக்கும். பிச்சைக்காரன் கூட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த அடுத்த நிமிஷம் கொண்டாந்து காட்டுறாங்க பாருங்க. ஓகே. அடுத்த கேள்வி நீங்க கேட்டு உங்களுக்கு கிளியருங்களா? ஓகே. வேற அது என்ன லக்னமா இருந்தாலும் 8 சார். உபயராசிங்கிறது மட்டும் இல்ல சார். ஒரு லக்கணம் எந்த லக்கணமா வேணா இருக்கட்டும். லக்கணத்துக்கு கேந்திரத்துல 4 கேந்திரத்துல கிரகம் இருந்துச்சுன்னா அவனுக்கு சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் சார். அவன் கடக்காரனா இருக்கலாம், பிச்சைக்காரங்க எப்படி வேணும் இருக்கலாம், முள்ள மாதிரியா இருக்கலாம், முடிச்சு வைக்க எப்படி வேணும் அவன் நல்லா இருப்பான் சார். ஓகேங்களா? அதெல்லாம் கிடைக்கும் சார். அதுக்குதான் கேந்திர திரிகோணம்னு சொல்லக்கூடியது. கேந்திர திரிகோணாதிபதிகள் கெட்டு போயிட்டாலும் கூட கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் கிரகம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு சகல சோபைகள் உண்டுன்னு சொல்லணும். அவன் சுகபோகத்தோட அனுபவிக்கூடியவன் சொல்லி சொல்லணும். வாழக்கூடியவன் ஏற்கனவே ஆல்ரெடி அவனுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்லணும். அந்த குழந்தை அப்படி ஒரு குழந்தை ஜனனம் எடுத்துருச்சுன்னா அவனுக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்கு, அவனுக்கு தேவையான அத்தனையும் இருக்குன்னு அர்த்தம். இந்த குழந்தை அழிக்காதுங்கிற அது அப்பாற்பட்ட விஷயம். அது ஜனனம் எடுக்கும்போது எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். ஓகே சொல்லுங்க. ஒரு குழந்தை விடிகால 6:40 தான். சரி புரியல. எப்படி ஜாதகம் நீங்க தெரியல டவுட். சரி என்ன கிழமை பிறந்தது குழந்தை? புதன்கிழமை தான். புதன்கிழமை தான் குழந்தை பிறந்திருக்குதா கணக்கு எடுத்துக்கணும். அதுல டவுட்டே வேண்டாம். கணிப்பது எப்படி கணக்கு தனியா போய்க்கிறதுக்குங்க. சூரிய உதயத்துல தான் சார் குழந்தை, சூரிய உதயத்துக்கு பின்னாடி தான் சார் குழந்தை பிறந்திருக்குது. இந்த மாதிரி திருக்கணிதம் வாக்கி கணிதம் எல்லாத்துலயும் கணிதம் ஒண்ணுதான். அதை புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். டிஃபரன்ஸ் எல்லாம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா தப்பு. போங்க. கணிதம் ஒண்ணுதான் சார். அது சார் கணிதம் தப்பா வரும். கணிதம் திருக்கணிதத்துக்கும் வாக்கியதுக்கு எல்லாம் ஒண்ணுதான் சார். இங்க பாருங்க, சூரிய உதயமோ கிரக அமைப்பும் அப்படின்னு கூடிடும். டைமுக்கு அந்த டைமுக்கு சூரிய உதயம் அங்கதான் இருக்கும். வாக்கியத்து இருந்தாலும் திருக்கணிதம் தான், சூரிய உதயம் ஒன்னேதான். ஓகேங்களா? கணிதம் ஒன்னாதான் சார் வரும். கிரகங்கள் மாறும், அதுக்குள்ள நாம தலையிட விரும்பவில்லை. ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சூரிய உதயம் ஒண்ணுதான் சார். அத நீங்க தனி சப்ஜெக்ட் சார். நீங்க கத்துக்குங்க சார். அதுக்கு இங்க வந்து கேட்காதீங்க சார். அதான் பேசிக்கல் சார். வேற டவுட்
சொல்லு தம்பி. இப்போ வெளிநாட்டு டூரிஸ்ட் வாங்குறாங்கல்ல, அதுக்கான ஏதாவது கிரகம் கண்டிப்பா எனக்கு தெரியாது, அதனால தான் கேட்கிறேன். அதுக்கான கிரக நிலைகள் ஏதாவது அமைப்பு கொஞ்சம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன்னே. தம்பி கொடுத்த கடன் திருப்பி வரேன். இப்பதானே சார் சொல்லிட்டு வந்தேன். நரசிம்மர் வழிபாடு ரெண்டுக்குமே நரசிம்மர் வழிபாடு தான். ஓகே. அந்த லக்கணத்தில் நிகழ்ச்சியுடன் திருவாதிரை இருக்கிற திருவாதிரை 60 வயசு காரணம் இது நீங்க கருத்து சொல்றீங்க, அதுக்கு எதுக்கு எங்கட சந்தேகம் கேக்குறீங்க? அது உங்களுடைய கருத்தை சொல்றீங்க, அதை நீங்க வந்து பேசும்போது சொல்லுங்க. ஓகே, அடுத்த சந்தேகம். நானே பேசுறேன். நான் பேசி முடிச்சேன் சார். என்னோட வீடியோ ஓடிட்டு சார். நீங்க தனியா வாங்க, அப்புறம் வாங்க. வேற டவுட்? அண்ணனை கேட்டுக்குங்க. ஓகே, அடுத்த கேள்வி. அண்ணன் கேட்டுங்க. அம்மா கேட்டுச்சு, ஐயா தான் சொன்னேன். அந்த அண்ணா கேட்குன்னா ஒரு ஜாதகம் போலீஸ் நம்ம போகலாம். ஒன்னு ஷூட்டிங் ஆட கொடுத்துறாங்க, சுட்டு போடுறாங்க, அடிச்சு கொண்டு போடுறாங்க. இப்ப புஷ்பவனத்துல அது எப்படி நான் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரு. நீங்க அங்க போய் உட்காருங்க, அந்த அம்மா கேள்வி கேட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க அங்க போய் உட்காருங்க, அந்த அம்மா கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன். வித்தியாசம் புரியுதுங்களா? வேற டவுட்? பரிவர்த்தனை சூப்பரான பரிவர்த்தனைங்க. சுப பாவகங்களுடைய தன்மை வாய்ந்த கிரக பரிவர்த்தனை இருக்குல்ல, அது சூப்பரா வேலை செய்யும். 3, 6 பலனுடைய சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை இருக்குல்ல, இது சுமாரா தான் இருக்கும். அது அசுபத்தை செய்யக்கூடியதா இருக்கும். ஆமா சார், அதுதானே கணக்கு. தசாபுத்தி வரும்போது தான் கணக்கு. ஓகேங்களா? கோச்சாரத்தை சொல்றவங்க அவங்ககிட்ட நீங்க அதை கேட்டுக்குங்க. நான் கோச்சாரத்துக்குள்ள வரல, தசாபுத்திக்கு தான் பலன். கோச்சாரம் எப்ப தெரியுமா வேலை செய்யும்? கோச்சாரம் எப்ப தெரியுமா பார்க்கணும்? ஜாதகமே இல்லைன்னு ஒருத்தர் வந்து நிக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு நீங்க பார்க்க வேண்டியது கோச்சாரம். நாளைக்கு நாள் குறிச்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இவனுக்கு செத்தானா எப்ப புனத்தை தூக்கலாம், இவனுக்கு கல்யாணம் எப்ப போகலாம், அதுக்குதான் கோச்சாரம். முன்னாடி உட்காந்துருக்கு ஜாதகம் கையில எது கொடுத்துருக்காங்க, இதுக்கு கோச்சாரம். புரியுதுங்களா? இந்த ஜாதகத்துல டாப் டு பாட்டம் வரைக்கும் தசாபுத்தி, அதுக்குதான் தசாபுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த தசாபுத்தி போட்டு கணக்கு போட்டு அக்யூரேட்டா சொல்லுங்க, அக்யூரேசியா வரும். கோச்சாரத்தை கூட உங்களால கணக்கு போட முடியாது. இன்னைக்கு டெக்னாலஜியை போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க, மேபி கஷ்டம். ஆனா தசாபதி போறது ரொம்ப ஈஸி. தசாபதி கணக்கு போட்டு சொல்றது 100% சரியா வரும். பலன் நமக்கு எடுக்க தெரியாம தப்பா சொல்லலாமே ஒழிய, காரகத்துல மிஸ் ஆகலாம் இல்லையா, அதுல மிஸ் ஆகலாம். ஆனா தசாபதி தான் கரெக்டா இருக்கும். அதுக்கு கோச்சாரம் நான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். குத்துமதி போல அடிச்சு விடக்கூடாது. தசாபதி சரியா தான் சொல்ல முடியும், சரியா தான் சொல்லணும். ஓகேங்களா? வேலை செய்யும், சூப்பரா இருக்கும். சுப பரிவர்த்தனை நல்லா இருக்கும், அசுப பரிவர்த்தனை கெட்டதுல செய்யும். சந்திரன் காலபுஸ்தகத்துக்கு 4 குடைவனா, சனி காலபுஸ்தகத்துக்கு 10 குடைவனா. இப்ப சனியும் சந்திரனும் ஒரு அசுபம் ஒரு சுபம் தானே, ஆனா அற்புதமான மேன்மையான யோகத்தை தரக்கூடியதா இருக்கும். 4, 10 பரிவர்த்தனை. புரியுதுங்களா? இப்படி அந்த பாவகத்தினுடைய விஷயத்த இது பண்ணிக்கிங்க. காலபுஸ்தகத்துல எந்தெந்த கிரகம் வருதோ அதையும் மெரிச்சு பண்ணி பழகிக்கிங்க, அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகே, வேற டவுட்? ஏப்பா அது என்னப்பா வம்பா இருக்கு? இப்ப லக்கணம் இதுன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவம் இதுதான் லக்கணம். ஓகேவா? சந்திரன் 4 குடையவனா, இவர் தானே 4 குடையவன். இவரு 10 குடையவர் சனியா? இது 10ஆம் பாவம், இது 4ஆம் பாவம். சந்திரன் சனி 4, 10ஆவே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கீங்க. ஓகேவா? இந்த சந்திரனும் சனியும், சனி இங்கேயும் சந்திரன் இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னா சூப்பரான பரிவர்த்தனை, அற்புதமான யோகத்தை தரக்கூடியதா இருக்கும். ஓகேவா? சூப்பரா வேலை செய்யும். ஓகேங்களா? இதுல புனர்ப்பு தோஷத்துக்கெல்லாம் போறோம், அது வேற சாப்டர், அதுக்குள்ள வராதிங்க. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னு புரிஞ்சுக்கிங்க. இதோட கொண்டு போய் இன்னொன்னு கொண்டாந்து எனக்கு கூடாது. ஓகேவா? பரிவர்த்தனை பற்றி மட்டும்தான் பேசணும். ஓகே? பரிவர்த்தனை
அவசியம் இல்லை. எந்த கிரகமா வேணாலும் இருக்கலாம். ஓகே, வேற டவுட். ஐயா அவருக்கு ஐயா கேட்டாரு நட்சத்திர பரிவர்த்தனைக்கு இதே இப்ப ஆமா, நட்சத்திர பரிவர்த்தனை அருமையா வேலை செய்யும். வக்ரம் பெற்ற கிரகம் 2 விதமான தன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கும். என்னன்னா, எந்த ஒரு பாவகமோ அந்த பாவகம் நீங்க பிரதானமா சொல்றீங்களா, இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் பாவத்துல ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் நின்றுச்சு, அல்லது 7ஆம் பாவ அதிபதி வக்ரம் பெற்றுட்டார். அந்த காரகம் 7ஆம் பாவத்துடைய காரகம் சுக்கிரன். இப்படி எந்தெந்த சம்பந்தப்பட்ட கிரகமோ அந்த பாவத்துல, அல்லது அந்த பாவ காரகத்து கிரகம், அல்லது அந்த பாவ கிரகம், அந்த பாவ கிரகமோ வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தினுடைய தன்மை கெட்டுவிடும், ஒண்ணுக்கு டபுள் ஆக்கி. அதை மட்டும் புரிஞ்சுங்க. இப்ப 7ஆம் பாவத்துல ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுச்சுன்னா திருமண வாழ்க்கையை சிக்கலாக்கி விடும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி எந்தெந்த பாவத்தை தொடர்களோ அந்தந்த பாவகத்துல ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருந்துச்சுன்னா அந்த பாவகத்தை 2 ஆக்கும் அது துண்டிக்கப்படும். புரிஞ்சா புரியலையா? புரியுது. சரி, 2 மக்கள் 2 பேரும் பார்த்துட்டேன். என்னங்க? ஒரு 2 மக்கள் 2 பார்த்துட்டேன். அப்ப பார்த்தா 2 மக்கள் 2 வக்ர கிரகம் பார்த்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஆயிடும். ஆமா. என்ன ஆமாங்க. ஆட்சி பெற்ற வீடு அப்படின்னா இதுதானங்க சுக்கிரன் இங்க தானே. ஓகேங்களா? செவ்வா சுக்கிரன் இங்க செவ்வா. ஓகே. இந்த மாதிரி இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காங்க. அதுவே இங்க லக்னாதிபதி இங்க செவ்வாய் இங்க சுக்கிரன் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டுமே காரணம் நாம சொல்லக்கூடாது. வித்தியாசம் புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒரு ஜாதகத்தில் கூடிய கிரகத்தை மட்டுமே பார்க்க கூடாது. இப்போ டைவர்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அந்த ஜாதகத்துல, அதை நாம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு கிரகம் இப்படி இருந்துச்சு அந்த ஜாதகத்துல, அதுதான் நம்ம முடிவு வரக்கூடாது. இப்போ ஒரு ஜாதகத்துல எக்ஸாம்பிளுக்கு இது லக்னம், சூரியன் இருக்கு, இங்க சனி இருக்கு. இந்த ஜாதகனுடைய மனைவி இறந்துருவா அல்லது மனைவி நினைக்க மாட்டான். ஓகேங்களா? இப்போ வேற எந்த கிரக அமைப்பே கிடையாது, இந்த ஒரே ஒரு கிரக அமைப்பு. சரி, இப்படி நான் 100 ஜாதகம் பார்த்துருக்கீங்க, 99 ஜாதகம் மனைவியோடு இருக்காங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. அதுதான் பரிகாரம். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ நாம சொல்லக்கூடிய விதிகள் எல்லாமே ஒரு இடத்துல முரண்படக்கூடியதா இருக்கும். அந்த முரண்படக்கூடியது எங்க அப்படின்னா இந்த தீர்வு நோக்கி அவங்க போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த லக்கணம் இங்க குரு இருக்கிறது. ஓகேங்களா? இந்த லக்கணம் இங்க சுக்கிரன் இருக்கிறது, அல்லது குரு, சுக்கிரன் அல்லது குரு இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுன லக்கணம் 7ல எந்த கிரகம் இருந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. 7ல எந்த கிரகம் இருந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. என்னங்க? கிரகம் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த கிரகம் எங்கேயாவது இங்க வந்து உட்காந்துடக்கூடாது. இந்த 7 கூட எங்க வந்து உட்காந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. மிதுன லக்கணமா இருந்தா நீங்க கிரகம் வேற எந்த கிரகம் எங்க வேணாலும் இருக்கலாம், 7ல ஒரு கிரகம் உட்காந்துருந்துச்சா திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. எந்த கிரகம் இருந்தாலும் சரி சிறப்பு இருக்காது. ஓகே ஓகே, இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க எந்த விதியும் அங்க தூக்கி போட தேவையில்லை. இதுதான் விதி. இந்த விதியில என் சொந்த கதை எல்லாம் இல்ல, எல்லாமே ரூல் தான். அவர் பாதகாதிபதிங்க. ஓகேங்களா? சார் என்ன கேட்டீங்க? சொல்லுங்க. இது தனிப்பட்ட ஜாதகம், அது தனியா ஜாதகம் போட சொல்லி கேட்டுக்கு, அப்புறம் ஜாதகம் போட சொல்லி சொல்லுங்க. என்னம்மா? அதுல என்ன பிரச்சனை? நல்லா இருந்தா சந்தோஷம் தானே, அது கேள்வியே தேவையில்லையே. அது தப்பாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜோசியம் சொல்ற மாதிரி தப்பாவே இருக்கணும். நல்லா இருந்தா சந்தோஷம் தானேம்மா. புரியல?
ஒண்ணா இருக்கிறாங்க, அது கண்டிப்பா இருக்கு. 30 வருஷம் வாழ்ந்தாரும் இல்லை 30 வருஷம் தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில், தெரியுமா? என்ன ராசிங்க ரெண்டு பேரும்? கன்னி. கன்னி அஸ்த நட்சத்திரமா? ரெண்டு பேருமே அஸ்த நட்சத்திரமா? வயசு என்ன ஆகுதுங்க? வயசு என்ன ஆகுது? 60 இருக்குமா? சரி, அவங்களுக்கு 7.5 சனி வந்தப்ப ஒரு 7.5 வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க. அதை கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் என்னங்க, இதோட அப்புறம் என்ன வேணுங்க? இல்ல இல்ல, அது வேறு கேள்வி, நீங்களே பதிலே நீங்களே. தசாபதிக்கு போகலைங்க, இங்க கோச்சாரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க கோச்சாரம் கேட்டீங்கன்னா அந்த கோச்சாரத்துக்கு வந்துருங்க. 7.5 சனியுடைய காலகட்டத்துல ரெண்டு பேத்துக்கும் ஒரே அண்ணே தண்ணி கொடுங்கண்ணே. ரெண்டு பேத்துக்கும் ஒரே இதில் நடந்து சளினால தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னாங்க மருமாங்கல்யம் ஒரு முறை பண்ணிக்க சொல்லி சொல்லுங்க, சரியாயிடும். சின்ன வயசுல வரவங்களுக்கு 60 வயசுல உள்ளவங்க தேவையில்லை. பண்ண கூடாதுங்க, நீங்க பண்ணி வச்சிடாதீங்க. இல்ல அத கேக்குறாங்க, இனி வரக்கூடிய ஜாதகத்துக்கு பண்ணி வச்சிடாதீங்கன்னு சொல்றேன். நல்லா இருந்தா இவங்க பண்ணிட்டுங்க, அதை கேள்வியை கேட்கலாம். நல்லா இருக்கு, நீங்க அதை ஓகே பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க பண்ணிக்கீங்கன்ற நான் அததான்மா சொல்லி சொல்றேன். உங்களுக்கு அது ஓகேன்னு படிச்சுன்னா நீங்க செஞ்சு வைங்கன்னு சொல்லி சொல்றேன். புரியலையா உங்களுக்கு? அது உங்களுக்கு ஓகேன்னு படிச்சா செஞ்சு வைங்க, செய்யக்கூடாது. ஓகே, அடுத்த டவுட். அஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த வம்சாவளியில 2 தாரம் ஏற்படக்கூடிய குடும்பமாக இருக்கு சார். எப்ப ரூல்ஸ் நோட் பண்ணிக்கப்பா. எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சோம், அந்த குடும்ப வம்சாவளியில 2 பெண்கள் 3 பெண்கள் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி இருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சி அந்த தோஷங்கள் இந்த குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால இந்த குடும்பத்துல நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு கிரகம் இருந்தாவே இப்படிதான் சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்க, பாதிப்பு அதிகத்துல போகலாம் சார். நம்ம கூட்டி கணக்கு வெயிட் போட்டா பார்க்க முடியும். இப்படி இருந்துச்சுன்னா பலன் அது திருமண வாழ்க்கை, அது இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியாது. எப்படி நிம்மதியாக இருக்க முடியாதுன்னா, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி அந்த திருமணம் சார்ந்த வாழ்க்கையை நிம்மதியற்ற வாழ்க்கையாக வாழ்வாங்க. ஓகேங்களா? நான் நிம்மதியா இருக்க சிறப்பா இருக்கிறவங்க பேசுற இடமே கிடையாது. ஏன்னா அந்த தோசைங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? என்னன்னா பெண்வழி சாபம்னு பேர், அதுக்கு பேரு. அந்த பெண்வழி சாபத்தை நிவர்த்தி பண்ணாமன்றது இந்த குடும்ப விருத்திக்கு வரும். அந்த பெண்வழி சாபத்தினால என்னென்ன தோஷங்கள் ஏற்பட்டுச்சு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு குலப்பெண், ஒரு குலத்தான், வேறொரு குலத்தான், வேறொரு குலத்த பெண், அவங்க ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திடுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பொண்ணு ஒரு சாபத்தை விட்டுட்டு இறந்துருது. அந்த பொண்ணு விட்ட சாபம் இந்த குடும்பத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுல அஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா? அங்க என்ன அந்த பொண்ணு சாபம் விட்டுச்சோ அந்த சாபம் அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா இது அவனுக்கு தெரியாது. ஆனா அது நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லி சொல்றோம். தனிஷ்டா பஞ்சமியில சரியா தனிஷ்டா பஞ்சமி பிராயசத்தை செய்யல, பிராயசத்தை தேடல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து வரக்கூடிய திதிக்குள்ள அந்த குடும்பத்துல ஒரு மரணமோ அல்லது 2 மரணமோ நடக்கும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. வயசானவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் ஏற்கனவே நோய் நொடி இருந்துச்சு, வயசானவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். ஒரு இள வயசு பையன் புட்டுக்கிட்டு போயிடுவான், உட்காந்து கத்துவான் நம்ம கிட்ட ஓகேங்களா? அப்பதான் அவனுக்கு வலியும் வேதனையும் தெரியும். அதுக்குதான் அந்த தனிஷ்டா பஞ்சமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு உண்டான கடமைகளை செய்யும் பொழுது அந்த பிரச்சனை அனுபவிக்க தேவையில்லை, இல்லைன்னா அந்த பிரச்சனை அனுபவிச்சுதான் ஆகும். ஓகே, வேற டவுட்? ஆமா, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய புரிதலுக்காக சொல்றேன். செவ்வாய் ஒருத்தனுடைய ஜாதகத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 2 இருக்கு, என்ன பலன்? வாயாடி. ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு குடும்பம், தரமான ஒரு குடும்பம், நான் தப்பாலாம் சொல்ல நல்லா கவனிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு வாயாடி பொண்ணு உட்காந்துருது, அந்த குடும்பம் விளங்குமா? அதுக்கு பேர் தான் செவ்வாய் தோஷம். அப்ப அந்த செவ்வாய் தோஷம் என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியணும்.
அது தெரியாம செவ்வாய் தசை வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது. செவ்வாய் 12 இருந்துச்சு, அதுக்கு என்ன பலன்? நிம்மதியான தூக்கம் இருக்காது. நிம்மதியான தூக்கம் இருக்காது. 12ல எந்த அசுபகம் இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஓகேங்களா? வரவுக்கு மிஞ்சி செலவு செய்வார்கள். ஐ மீன் ஊதாரித்தனமான செலவு. ஓகேங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இந்த குடும்பத்தில் ஏத்துக்குவாங்களா? அப்ப அந்த குடும்பம் சண்டை வரும் இல்லையா? இதுதான் அந்த செவ்வாயினுடைய வேலை. 8ல இருக்கு செவ்வாய், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இங்கதான் மாங்கல்ய குற்றத்தை சொல்லி சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான தோஷங்களை செய்யத்தான் செய்யும். அப்ப இது தெரியணும். இது தெரிஞ்சாலும் அந்த செவ்வாய் என்ன தோஷத்தை செய்யணும்னு சொல்லுங்க. அப்ப அஸ்த நட்சத்திரத்துல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது என்ன பலன்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு அஸ்தத்துக்கே இவ்வளவு பலன் சொல்றேன்னா 2 அஸ்தம் சேர்ந்துருச்சுன்னா ஏற்கனவே அங்க விளங்காத குடும்பம் 2 குடும்பம் ஒன்னா சேர்ந்து என்ன யோசிச்சு பாருங்க. இல்ல நான் அது அங்க போகவே இல்லை, விளக்க சொல்றேன். அப்ப 2 சேர்ந்துச்சு என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு தோஷத்தை அனுபவிக்கிறதா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வைத்திரி நாமயத்துல ஒருத்தர் பிறந்துடுறாங்க. வைத்திரி நாமயத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஜனனம் எடுத்த உடனே. என்ன சிம்டம்ஸ் நமக்கு இல்லையா? அப்பா நீ வம்சாவளியா, உங்களுடைய வம்சாவளியில உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செய்யலடான்னு சொல்லி சிம்டம்ஸ் நமக்கு சுட்டி காட்டுது. இதை ஒரு ஜோசியரா நம்ம சொல்லணும். டே அப்பா நீங்க செய்யல சொல்லுவான். அவன் தலைகளாம் நின்றுலாம் சொல்லி சொல்லுவான். எப்ப நல்லா வந்து கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சிருக்கலாம் சொல்லி சொல்லுவான். ஓகேங்களா? திதி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். திதி கொடுக்கல, முறைப்படுத்தல, முறையா செய்யல அப்படின்னா தான் அது நடக்கும், எல்லாம் நடக்காது. அப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ இனி வரக்கூடிய அந்த தலைமுறையில இதை சரி பண்ணல அப்படின்னா இந்த குடும்பம் கீழ்நிலைக்கு சென்று விடும். எவ்வளவு பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட கீழ்நிலைக்கு சென்று விடும். குழந்தை பிறக்கும். அப்ப இது தெரியும் நமக்கு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சாதான் இதுக்குள்ள நான் வர முடியும். ஒரு சூழ நாமயத்தோ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. குலத்தை அழிப்பவன், குலத்தை நாசம் செய்பவன், குல தர்மத்தை கடைபிடிக்காதவன், குல ஆச்சாரத்தை கடைபிடிக்காதவன். அப்போ ஒரு குழந்தைங்க ஜனனம் எடுத்துருச்சுன்னா அது எந்த குழந்தையோ அந்த குடும்பத்துடைய வம்சாவளி இருக்கணும். அந்த நான் இங்க கடைபிடிச்சிக்க மாட்டானுங்க, இவனும் கடைபிடிக்க மாட்டான்னு அர்த்தம். சோளம். அப்போ இந்த விஷயங்கள் நாம தெரியாம எதையாவது பலன் சொல்லிட்டு பலன் சொல்ல முடியாது, கரெக்டா பலன் சொல்ல முடியாது. நேத்து நீங்க என்ன முதலீடு போட்டு வச்சீங்கன்னா அதான் இங்க கிடைக்குங்க வட்டியா உங்களுக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயம். அததான் வந்து பூர்வஜென்ம கர்மா வினைன்னு சொல்லி சொல்றோம். பூர்வஜென்ம என்ன நீங்க டாக்டர் போனா அதெல்லாம் சொல்ல போறான். உங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்கா வியாதி இருந்தான்னு கேட்பான். ஆமா அங்க போறீங்க, அதுதான் இதை சொல்லி சொல்றோம். இதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க கடத்தை பார்த்து சொன்னா ஏத்துக்க மாட்டேங்க, அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து சொன்னா ஏத்துக்கிறீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம், வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, அக்யூரஸியா சொல்லக்கூடிய அளவுக்கு நாம படிக்கணும், நாம அந்த அளவுக்கு கற்றறியணும். ஓகேங்களா? அது கடல் போன்றது, கடல் போனா கதை சொல்லிட்டு போக கூடாது. ஓரளவுக்காவது படிக்கணும். ஆமா, அது என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க விளக்கம் சொல்ல முடியும். ஐ மீன் நான் ஜோதிடரா இருக்கேன், நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றேன். வித்தியாசம் புரியுதுங்களா? அவனுக்கு தெரியுதுங்களா அவசியம் இல்லை. அதான் நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வர்றான். நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களாலதான் கஷ்டப்படுறான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு அதை சரி பண்ண வைக்கணும். அப்ப விஜய் என்ன சொல்ற மாதிரி இந்த பரிகாரமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பரிகாரமே வேலை செய்யாதுன்னு சொல்லி சொன்னா பல பேரும் தருமாறி இருக்கிறோம், பார்த்திருப்போம். ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு உண்டுன்ட்டு நான். ஓகேங்களா? ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி திசையில ராகு புத்தி, ராகு திசையில சனி புத்தி, கேது திசையில சனி புத்தி, கேது திசையில ராகு புத்தி நடக்குது. இந்த காலகட்டத்தில் போய் ஒரு ஸ்கேன் பண்ணீங்கன்னா சரியான ரிப்போர்ட் கொடுக்காது. ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்கும், சரியான ரிப்போர்ட் இல்லை. ஓகேவா? இங்கதான் வந்து மிஸ்டேக் நடக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப இதை நாம சொல்லணும்ல. இது நமக்கு தெரியாம சொல்லி சொல்லுவோம். நாம கத்துக்காம, நாம அறிஞ்சிக்காம, நாம எதையாவது சொல்லிட்டு இருக்கிறதா ஏதாவது சொல்லியிருக்கோம்னா எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. நாம தான் அறிஞ்சு கொள்ளணும். ஜோதிடத்தினுடைய இது கடல் போனது அறியல அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சு பஞ்சாங்கத்தை மட்டும் வாங்கி வச்சுட்டு நான் படிச்சுட்டேன், நான் ஜோசியம் சொல்றேன், அதுக்கு தான் இது. யாரையும் குறை சொல்லல, படிங்கன்னு சொல்லி சொல்றேன். அப்ப நீ மட்டும் தான் படிச்சவனால கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லாரையும் படிச்சிருக்கீங்க, நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறேன். எல்லாமே நூல்கள் இருக்கு, நடைமுறைக்கு கொண்டு வாங்க. படிக்கிறத எப்படி வந்து ஒரு ஜாதகத்தில் அப்ளை பண்றது அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா? படிச்சது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, அடுத்த டவுட். நிக்கிற பாவத்தை பாதிக்கும், வக்கரம் பெற்ற கிரகத்துடைய காரகத்தை பாதிக்கும், ரெண்டையுமே பாதிக்கும். ஆதிபத்தியம் இல்ல, நிக்கிற பாவமும் கிரக காரகத்துவமும்.
எதிர்பார்க்கிறேன். அந்த கல்யாணம் ஆகுது அதுக்கு என்னங்க? லக்னத்துல ஒரு வக்கர கிரகம், ம். ஏழுல ஒரு வக்கர கிரகம். அது ரெண்டு கிரகம் என்ன ரெண்டுமே திருமணத்துக்கு உண்டானதுதான். திருமணம் ஆகுது அதுக்கு என்ன டவுட்? படிக்கிறவங்க ஓகேனா இதுவும் நிறைய புத்தகம் சொல்லியிருக்கீங்க. அதை விடுப்பா, சந்தேகத்தை கேளுப்பா. நல்லா என்ன படிக்கணும் சொல்லுங்க. என்ன படிக்கணும்? ஜோதிடத்துல என்ன படிக்கணும் அதை சொல்லுங்க. ரூல்ஸ் சிம்பிளா இருக்க மாதிரிலாம் நூல்கள் கிடையாது. நீங்க என்ன கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் அந்த புக்கை சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா இந்த நூல் இருக்குன்னு சொல்றேன். எல்லா சிறப்பம்சத்தையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான். அது எதுனா சுபகிரகம் வந்து வக்கரமாகட்டும், வக்கரமாகட்டும் ரெண்டா காட்சி பண்றான். அப்படி பண்ணும்போது இப்ப சாதகம் 2ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடிய வக்கரகிரகம் அமைந்து இருக்கப்படுமையானா அந்த கிரகத்தினுடைய திசாபுத்திக்காக அந்த ஜாதகம் வந்து திருமணமே நடக்காத அப்படிங்கிறது. அப்ப அது நம்ம வந்து அது உபகிரகமா பாவகிரகமா இருக்காது. அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவர்கிட்ட கேளுங்க. அவர் இல்ல அவரு ஸ்பீச் பண்ண வரும்போது அதுதான் சார், அவரு சொல்லக்கூடிய கருத்துக்களை அவரு ஸ்பீச் பண்ண வரும்போது அவர்கிட்ட கேளுங்க. அதே நேரத்தில் பாவகிரகங்கள் வக்கரமாகும் பொழுது எந்த பலனும் இருக்காது அப்படின்னு சொல்லிதான் இருக்கிறான். ஐயா சொல்றது என்னன்னா 2ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துல இருந்தா திருமணமே நடக்காதுன்னு காமனா சொல்லிட்டாரு. பாருங்க, நீங்க ஜாதகத்தை பாருங்க. நீங்க ஜாதகத்தை பாருங்க. அந்த மாதிரி ஜாதகத்தை நீங்க பாருங்க சார். பார்த்துட்டு சாருக்கு வந்து கேளுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஓகே. அடுத்த டவுட். வேற டவுட். அம்மா நேரம் கேட்கணும் எங்க கேளுங்கம்மா. ஐயாட்ட கேட்கணும். அப்புறம் நீங்க கேளுங்க. அந்த பக்கம் போய் உட்காந்துங்க போங்க. என்னுடைய கான்சென்ட்ரேஷன் பாதிக்கப்படுது இல்ல. நீங்க அங்க போய் உட்காந்துக்குங்க போங்க. தனியா பேசுங்க. இல்ல அந்த பக்கம் போய் உட்காந்து பேசுங்க. ஓகே. வேற டவுட். ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லிட்டோம். பலன் சொல்ல வாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு 100 கிலோ ஜாதகம் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்தவங்க. இப்ப தம்பி என்ன கேட்கற அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிட்டோம். நான் ஜோசியர்களை முட்டாள்கள் சொல்றேன்னு யாரும் தவறா இருக்க வேண்டாம். முன்ன முட்டாள்கள் சொல்றத நம்பாத. ஓகேவா? நீ இது ஜோசியர் தானே. நீ என்ன படிச்சிருக்கிற? நீ இங்க படிச்சிருக்கிய? அப்படி ஜோதிடம் சொல்லும் பொழுது என்ன சொல்லிருக்கிறாங்க? நீ சரியானவற்றை செய்தா சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அசுவேதையாக செஞ்ச பலனை அனுபவிப்பேன்னு சொல்லியிருக்கான். உனக்கு எப்படி தோஷம் வரும்? நீ அம்பக்கு வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு வரத்தான் செய்யும். புரியுதா? ஒரு ஜோதிடன் பஞ்சபூத ஸ்தலங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நீங்க வாக்கால சொல்லக்கூடிய தோஷங்கள் இருந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஓகேவா? பரிகாரம் சொல்லியாச்சு தம்பி. உனக்கு பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைக்கு பரிகாரம் சொல்லியாச்சு. ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தரும் நாம பண்ணக்கூடிய நல்லது கெட்டது எல்லா விஷயமும் இப்ப ஒருத்தனுக்கு செய்வனை செஞ்சு கொடுக்கறது, செய்வனையை சரி பண்ணி கொடுக்கறது எல்லா அண்டர் கிரவுண்ட் வேலையும் பார்ப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வேலையை பார்க்கும் பொழுது 4 பேருடைய வசை சொற்கள் எல்லாம் வாங்குவீங்க இல்லைங்களா? அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நார்மல் ஆகணும், பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ஜோதிடர்கள் சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். ஓகே. அடுத்த கேள்வி. அதை நீங்க போய் தெரிஞ்சுக்கங்க சார். போய் தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கேள்வி சார். எழுதிக்கங்க சார். பஞ்சபூத ஸ்தலங்கள் எழுதிக்கங்க சார். அப்புறம் தெரிஞ்சுக்கங்க சார். அடுத்த கேள்வி சொல்லுங்கண்ணா. அண்ணே சரி பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வழிபாடு இந்த கரணநாதர் ஜாதகத்துல நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க கரணநாதருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஆமாங்க பஞ்ச அங்கங்கள்ல கர்ணம் ஒண்ணு தானே, அது இம்பார்ட்டன்ட் தானே, அதெல்லாம் எப்படி ஒரு ஜோதிடமாகும்? தசாபுத்தி நம்ம இயக்குறது போது அந்த கரணநாதனுடைய தசைய புத்திய வரும்போது தாங்க இது நான் சொல்றது தசாபுத்தி தான் இயக்குன்னு நான் சொல்லிட்டேன். கர்ணம் இயக்குன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அவங்ககிட்ட அந்த டவுட்டை கேட்டுங்க. என்னென்ன இப்படி சொல்றீங்க அப்படிலாம் கேட்கலாம் கூடாது. நான் கர்ணத்துக்குள்ள வரவே இல்லை. வித்தியாசம் புரியுதுங்களா? கரணம், முடக்கு, யோகம், அவயோகம் இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒன் ஆஃப் த பார்ட். ஜோதிடம் சொல்றதுக்கு என்னென்ன தேவைகள் இப்ப நான் சொன்னேன். ஒரே நிமிஷம் தம்பி, மீட்டிங் இருக்கு ஒரு ½ hour. ஓகே ஓகே. இப்போ ஒரு யோகத்துல ஒரு குழந்தை ஜனனம் எடுத்தான்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு கர்ணத்துல ஜனனம் எடுத்தா என்ன பலன்னு சொல்லி சொல்றோம். அந்த பலனுக்கு என்ன பிராயசித்தம் தேவை, இந்த கரணத்தை எந்த இடத்துல உபயோகிக்கணும், இந்த யோகத்தை எந்த இடத்துல உபயோகிக்கணும், இந்த கரணம் யோகம் திதி எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு கூட முக்கியம். அப்ப நீங்க அடிப்படையில் அதை படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இங்க வந்து உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது. அடிப்படையை ஸ்ட்ராங்கா படிச்சுதான் இங்க குழப்பம் வரக்கூடாது. ஓகேங்களா? அடிப்படை நீங்க ஸ்ட்ராங்கா படிக்கலைன்னா தான் இங்க குழப்பம் வரும். அடிப்படையை ஸ்ட்ராங்கா படிங்க, யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. அடிப்படையை ஸ்ட்ராங்கா படிங்க, இந்த குழப்பம் வராது. ஓகே, அடுத்த கேள்வி. அங்கதான் பண்ணணும், எல்லா இடத்துக்கும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒரு ராசியில கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இது எல்லாமே கிழக்கு, இது எல்லாமே தெற்கு, இது எல்லாமே மேற்கு, இதெல்லாம் வடக்கு. ஓகேங்களா? இதை எந்த இடத்துல பயன்படுத்து இப்ப கேட்க கூடாது. நான் உங்களுக்கு டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். இதை என்கிட்ட இப்ப கேட்க கூடாது, தெளிவா சொல்லிட்டேன். இது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்ன்றது. ஓகேங்களா? எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரே இடத்துல சொருவிக்கிட்டு இதுக்கு இதுவா இதுக்கு இதுவான்னு கேட்க கூடாது. கல்யாணத்தை பத்தி பேசணும்னா சுக்கரனை தொடாம கல்யாணத்தை பேசக்கூடாது, 7ஆம் வீட்டை தொடாம கல்யாணத்தை பேசக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி எந்த சாப்டர் அவன் தொடரமோ அந்த சாப்டர் தொடாம அதுக்குள்ள போகக்கூடாது. போனா தப்பாயிடும். எது எந்த முறை எதுக்காக சொல்லப்படுது, எதை பயன்படுத்தி எதை சொல்லணுமோ அதை பயன்படுத்தி சொல்லுங்க, கரெக்டா வரும். ஓகே, அடுத்த டவுட். அதான் அந்த காலத்துல இப்பெல்லாம் ஒண்ணு இல்ல சிவா, ஏன் சிவா போட்டு குழப்பிட்டு கேட்கறவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க சிவா. அவங்க நாய்க்குட்டி போதும், நாய்க்குட்டிக்கு ஜாதகம் கணிச்சு கொடுக்குறீங்க, நாய்க்குட்டிக்கு மாட்டு கணிச்சு கொடுக்குறீங்களா? ஓகேங்களா? பிரிவு ஜாதகத்துல யோனி பேதம் ஒண்ணு இருக்கு, அதை கத்துக்குங்க. ஓகே, அடுத்தது. ஆமாங்க, லக்கண பஞ்சாங்க சந்தி. ஓகேங்களா? பஞ்சாங்க சந்தி அதோட சேர்த்து லக்கண சந்தி. இந்த சந்திகள்ல ஒரு குழந்தை ஜனனம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தை உயிரோடு இருக்காது. உயிரோடு இருந்தால் எதிர்காலத்தில் சிறப்பாக வரும். இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி. ஓகேங்களா? இது எல்லா நூல்களையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்க விதிவிலக்காக நாம பார்க்கும் பொழுது இந்த பஞ்சாங்க சந்தியில வந்த குழந்தை விளைஞ்சறதே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த பஞ்சாங்க சந்தியில வந்த ஒரு குழந்தை அப்படி ஜனனம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிடுங்க. அவ்வளோ பிராயசத்தை முடிஞ்சு அந்த குழந்தை சிறப்பான ஒரு குழந்தையா வந்து. ஓகே, அடுத்த டவுட். குழந்தை பிறந்த உடனே எப்ப அந்த குழந்தைய நீங்க தத்து கொடுத்து வாங்குறதுக்கு தகுதி உடையதா இருக்குதோ அப்ப தத்து கொடுத்து வாங்கிடுங்க. 12 வயசுக்குள்ள செய்யணும். 12 வயசுக்கு மேல போயிட்டா தத்த கோமம் தான் வேலை செய்யும், தத்த ஆர்டினரி தத்து கொடுத்து வேலை செய்யாது. சார் ஆமாங்க, பாவக சந்திங்கிறது வந்து இந்த இதுக்கு இடையில இருக்குதானே சொல்றீங்க, இதுதானே சொல்றீங்க. சேம் அதே உள்ளதுதான். இதுல கடகம், விருச்சிகம், மீனம் இந்த இதுல இருக்கிறது மட்டும் கண்ட சந்தின்னு சொல்லக்கூடியது. இதுல ஒரு குழந்தை ஜனனம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த குழந்தை ஜனனம் எடுத்த நாள்ல இருந்து அந்த குடும்பம் தலைகீழாக மாறிவிடும், புரட்டி போடும் அந்த குடும்பத்தை. ஓகேங்களா?
ஜனன காலத்துல அந்த இதுல இருந்தது அப்படின்னா அதான் சரி, இந்த சந்தியில பிறக்கிறதெல்லாம் பெருசா விளைவுகளை ஏற்படுத்தாது சார், புரியுதுங்களா சார்? இந்த சந்தியில இருக்கக்கூடியது கடகம் விருச்சிகம், ஓகேங்களா? இந்த சந்தியில் இருக்கக்கூடியது அப்படிங்கக்கூடியது பிறக்கக்கூடியது ரொம்ப கடுமையான தோஷத்தை விளையக்கூடியதா இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு பேரு பிரளய ராசிகள் பேரு. இந்த ராசிகள்ல ஒரு குழந்தை அப்படி ஜன்மம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அண்ணே அண்ணே இருங்கண்ணே, நீங்க கேக்குறீங்க அங்க கேக்குறீங்களாமா? அங்க கேட்கணும், அங்க போய் உட்காந்துக்குங்க, நாங்க பேசிட்டு இருக்கலாமா? ஒண்ணு அந்த டவுட் கேளுங்க, அந்த டவுட் கேளுங்க. அந்த ராசிகள்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஜனனம் எடுத்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை புரட்டி போட்டோம், உடனடியே தத்து கொடுத்து வாங்கணும் அந்த குழந்தைய, ஓகேங்களா? இப்ப உடனே பிறந்தோடனே தத்து கொடுத்து வாங்க முடியாது. அந்த குழந்தைய வந்து அப்பா அம்மா நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்படிதான் முறைகள் இருக்கு, அந்த முறைகளை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே தத்து கொடுத்து வாங்கிடணும் அந்த குழந்தைகளை. ஓகே, அடுத்த டவுட். ஆமாங்க, இந்த பக்கம் ஒரு டிகிரி, அந்த பக்கம் ஒரு டிகிரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியேதான். வேற டவுட்? பலாபலன் அதுக்கு மாதிரி டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் தோஷங்கள். ஊரை விட்டு துரத்திடலாம், அல்லது குடும்பத்தில் யாரையாவது துரத்திடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊரை விட்டு வெளியூருக்கு ஓடி போயிடுவான், அப்புறம் மீதி இருக்கிறத வச்சு தக்க வச்சு போல போட்ட வேண்டியதுதான். என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கும். ஒரு குழந்தை அப்படி ஜனனம் எடுத்துருச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு அர்த்தம், புரிஞ்சுங்களா? இதுதான் கான்செப்ட். ஆமா ஆமா, எல்லாமே அதுல இருந்து தான் வரக்கூடியதுதானே. அது அவங்ககிட்ட தான் நீங்க கேட்டுக்கணும், அது அவங்ககிட்ட தான் கேட்டுக்கணும்ட்டு நான். யாருக்கிட்ட நீங்க விளக்கம் கேட்கறேன் அந்த விளக்கங்களை அங்கதான் கேட்கணும், அந்த விளக்கங்கள் அங்கதான் தெரியும். நான் சொல்ற விளக்கங்கள் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன். இன்னொருத்தர் சொன்ன விளக்கங்களை என்கிட்ட கேட்டா விளக்கம் கிடைக்காது, தெரியாது சார். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிகளை நாம சொல்லி சொல்றோம், அது எப்படின்னு எப்படி நமக்கு தெரியும்? இப்போ ஒரு ஊசி போடுறாங்க வலிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம், ஒரு மாத்திரை சாப்பிட்டா தலைவலி சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம், சளி பிடிச்சிருச்சு சரியாயிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா ஒரு திதி கொடுக்கறனால என்ன ஆகுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? ஆமாங்க, தத்து கொடுத்துருங்க, திரும்பி வாங்காதீங்க. ரெண்டு ஒண்ணு, அந்த குழந்தை உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லியாச்சு, அந்த குழந்தை நீங்க என்னென்ன பண்ணிடுங்க, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. இது உங்களுடைய புரிதலுக்கு நீங்க கேட்ட கேள்வியை சொல்றேன். மக்களுக்கு அல்ல, தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க சார். 12 வயசு வரைக்கும் தத்து கொடுத்து வாங்கலாம் சார். ஒரு வருஷத்துக்கு தத்து கொடுத்து வாங்கினீங்கன்னா தோஷங்களை அனுபவிக்க தேவையில்லை. 12 வருஷம் வரைக்கும் பாதிப்புகள் அதிகமாயிட்டு இருக்கும். அந்த 12 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஒரு சில குடும்பங்கள் வந்து சின்ன பண்ணப்பட்டிருக்கு, ஓகேங்களா? எப்பதான் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியல சார்? ஆமா சார், லக்ன புள்ளி பிளஸ் சந்திரன். இப்போ சந்திரன் இது 30 டிகிரியா, ஓகேங்களா? இந்த 30 டிகிரில சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கீங்க, அதுவும் தோஷம். லக்ன புள்ளி இந்த 30 விழுந்துருச்சாலும் தோஷம், ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. தீர்வுலாம் கிடையாது. அடுத்த கேள்வி சொல்லுப்பா, அடுத்த கேள்வி. ஒரு விஷயத்த சொல்லிட்டுன்னா நீங்க உள்வாங்கிக்கணும், அதை எழுதி வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியம். நான் சொல்லிட்டேன், என்ன சொன்ன இப்ப ரெக்கார்டிங் இருக்கும், நாளைக்கு போய் கேளு, அதை தேடுங்க, அங்க கிடைக்கும். புரிஞ்சா? நான் எதனால வருதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு என்ன பிராயசத்தம் என்ன கிடைச்சிடும் விட, மக்கள் தனமா யோசிக்காத, அதுக்கு விட அங்கேயே கிடைச்சிடும். ஓகே, ஒழுங்கா கேட்கணும். ஓகே, வேற யாராவது டவுட்? சார், மேஷத்திலையும் சிம்மத்திலையும் செய்யும் சார், அது என்ன பிரச்சனை? அது சூரியன் உச்சம் பெறனால, சூரியன் ஆட்சி பெறாங்க, அதெல்லாம் எல்லா இடத்தையும் ஏற்படுங்க. இருக்கிறதுலயே மோசமான கிரகம் சிம்மத்துல ராகு சனி இருந்துச்சு, அவன் தொழில சிறப்பாக வரவே முடியாது, தலைகளாக வர முடியாது. அதே மாதிரி
ராகு கேது, இது ராகு கேது அச்சுகள். இந்த அச்சுக்குள்ள ராகு கேதுகள் இங்க மாதிரி இருந்துச்சுனாலும் அவன் வாழ்நாள் ஃபுல்லா போராடிட்டு இருந்தாலும் வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க. பில்லியனரா கூட இருக்கலாம், ஆனா கஷ்டம் வாழ்நாள் அவங்க நிம்மதிங்கிறதே இல்லை. கஷ்டம் போராடிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் மாறி இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இந்த 2 ரூலையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 2 ரூலு, இது ஒரு ரூலு, ராகு கேது அல்லது இது இங்க எப்படி இருந்தாலும் சரி, ஓகேங்களா? மாறி இருந்தாலும் சரி. இன்னொரு ரூலு, சனி ராகு இங்க இருந்துருச்சாலும் அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஒரு கால் இந்த சனி வர்க்கோத்தமம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸப்ஷன் ரூல், சனி வர்க்கோத்தம் பெற்றுச்சுன்னா மிக 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 சிறப்பானது ஒரு வாழ்க்கை வாழ்வார். ஓகே, அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பேர் அஸ்வ தென்னரசு, நாமக்கல். என்னுடைய மொபைல் நம்பர் 9443259503.